திருப்பூர் மாவட்டம் தமிழா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் அன்னையர் முதியோர் இல்லம் நிறுவனர் திரு டாக்டர் எஸ் சரவணகுமார் அவங்களை பற்றி சொல்லணும்னா ஒரு சிறந்த மனித நேயர். அவங்கவுங்க பெற்றோரை கூட இருக்கிறவங்களை கூட பராமரிக்க முடியாம தனிக்குடித்தனம் போற இந்த காலகட்டத்துல எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஆதரவு இல்லாத முதியவங்களை பராமரிச்சுட்டு வராரு. கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட ஆதரவு இல்லாத முதியவர்களை வைத்து முதியோர் இல்லம் கடந்த 10 வருடங்களாக நடத்திட்டு வராங்க. இதை பத்தி பேசுறப்ப எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் மேடம் இந்த முதியோர் இல்லத்தை நாங்கள் நடத்திட்டு வரோம். அதாவது வாடகை, கரண்ட் பில்லு, சாப்பாடு, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு, இப்படி ஒவ்வொரு அத்தியாவசிய தேவைக்கும் அவங்க நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த முதியோர் இல்லத்தை நடத்திட்டு வராங்க. இதை அப்படி இருந்தும் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இந்த முதியோர் இல்லத்தை நடத்திட்டு வராரு. அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் இல்லாம மருத்துவ வசதி, இது தவிர அவங்க எந்த கஷ்டம் இல்லாம பார்க்கணும் அப்படின்றதுக்காக பல நிகழ்ச்சிகள், பல விழிப்புணர்வு பேச்சுகள் இதை அடிக்கடி அங்கே நடத்திட்டு வராரு. அவருக்கு நாங்கள் இந்த விருது கொடுக்கறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். அன்பு சகோதரர் அவர்களின் சிறப்பான சேவைகளை பாராட்டி நம்ம நிறுவனத்தின் சார்பாக ஏபிஜே விஐபி குளோபல் சிறந்த சமூக சேவை விருதினை வழங்குவதில் நம்ம நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. அன்பு சகோதரர் அவர்களை நடைபெறும்படி அன்புடன் அழைக்கிறோம். இந்த விருதினை கொடுத்து கௌரவிக்கிறதுக்கு நம்ம தலைமை விருந்தினர் அவர்களுக்கு திரு கோவிந்தசாமி சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பண்ணி போட வேண்டாம். சரி one second. ஆதரவு இல்லாத மக்களை வச்சு இவ்வளவு தூரம் சேவை பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய பண்றவங்க பாத்தீங்கன்னா குறையா பேசுவாங்க, இல்ல பேச மாட்டாங்க அப்படிங்கறதுக்கு எடுத்து கேட்டா உங்களுக்கு சாரை நாங்க விருதுக்கு தேர்ந்தெடுக்கும் போது பாத்தீங்கன்னா முதல் வார்த்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா, தயவு செய்து இந்த மேடையெல்லாம் பேச கூப்பிடாதீங்க, உங்களுக்கு எனக்கு பேசவே வராது அப்படின்னு. 10 வருஷம் சேவை பண்ணிட்டு இவ்வளவு மக்களை வச்சு பாத்தீங்கன்னா சேவை பண்ணிட்டு ஆளுக்கு பாத்தீங்கன்னா பேச தெரியல அப்படின்னா யாரா நம்ப முடியுமா? ஏன்னா அவர் பேசினா மட்டும்தான் அந்த ஆதரவு இல்லாத மக்கள் குழந்தைகளா இருந்து பாத்தீங்கன்னா செயல்பட முடியும் இல்லையா? அவங்களுக்கு அதுலதான் மாற்ற கருத்து இருக்கா? அவங்களுக்கு இவர் பேசாம யாராவது ஆதரவு இல்லாத மக்கள் இருக்க முடியுமா? அவங்களுக்கு 10 வருஷம் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா வச்சு பாக்குறதே என்ன கஷ்டப்படுறோங்கிறது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அவங்களுக்கு அண்ணன் தம்பி கூட பேசி பழகி இருக்கிறதே எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். இவங்க யாருன்னே தெரியாதவங்களுக்கு எந்த ஆதரவுமே இல்லை. அவங்களுக்கு அந்த மக்களை பாத்தீங்கன்னா அவங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அனுபவம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அதை பண்ண முடியும். உங்களுக்கு ரெண்டாவது சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை இல்ல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அதை பண்ணவே முடியாது. உங்களுக்கு ரெண்டாவது உங்களோட பேச்சு, உங்களோட பழக்க வழக்கம் உங்களுக்கு அது இருந்தா தான் உங்களை நம்பி அவங்க ஃபர்ஸ்ட் அங்க இருக்கவே முடியும். உங்களுக்கு ரெண்டாவது அது பல தடைகள், பல சோதனைகள், பல அவமானங்கள், பல ஏழனைகள் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் தாண்டி நீங்க 10 வருஷமா ஒரு முதிய இல்லத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா பாத்தீங்கன்னா ஒரு மகனா, ஒரு சகோதரனா, உங்களுக்கு ஒரு நண்பனா பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் உங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் நாங்க சேவை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா எத்தனை போராட்டங்களை, எத்தனை பிரச்சனைகள் சந்திட்டு இருக்கோம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி தருணத்துல பாத்தீங்கன்னா அன்பு சகோதரர் பாத்தீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு நாங்க ஏபிஜே விஐபி குளோபல் 2025 பாத்தீங்கன்னா சிறந்த சமூக சேவை விருது உங்க எல்லாரோட பாத்தீங்கன்னா பலத்த பாராட்ட பாத்தீங்கன்னா நாங்க வழங்குறதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருமையா இருக்கிறவங்களுக்கு அவங்கள ஒரு 2 வார்த்தை பேச சொல்லலாமா? அவர் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியா வந்திருக்காரு. உங்களுக்கு அவசியம் பேசணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சொல்லலாமா? பேசுங்க. ஒரு 2 வார்த்தை உங்களை பத்தி, உங்க அமைப்பை பத்தி. நம்மளை பத்தி நம்ம பெருமையா பேசுறது. என்ன பண்றீங்க? நம்ம கேட்டு சொன்னதால தெரியுங்க. நீங்க என்ன பண்றீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர்ல இருக்கிறாங்க. 35 ஆதரவற்ற முதியோர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு, உடை எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது எப்படி வராங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து, ஸ்டேஷன்லேருந்து அப்படி கொண்டு விடுவாங்க. விட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகிற ஒரு 5 பேர், மீதி 20 பேர் அவங்க வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்காங்க. இங்கே ஒரு வேளை ஃபுட்டுக்கு
பிறந்த நாள், திருமண நாள், முன்னோர்கள் நினைவு நாள் அந்த மாதிரி தரும்போதெல்லாம் ஏதாவது ஹெல்ப் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு அதை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வாடகை பில்டிங் தான், வாடகை பில்டிங் கரண்டு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு 2 லட்சம் மேலே ஆகுது. அதை எப்படியும் வசூல் பண்ணி தான் பண்ணாங்க, இல்லைன்னா ஏதாவது கடன் வாங்கி அந்த மாதம் ஓட்டிடுவோம், அடுத்த மாதம் வரதை எடுத்து வச்சு அப்படியே ஓட்டுவோம். அதான் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு. உங்களால் முடிஞ்சீங்க, இல்லை உங்களால் முடியலைனாலும் பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லி ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு வந்து ஆணி அடிச்ச மாதிரி வந்து தெளிவா சொல்றாரு. அவர் பேச தெரியல, யாரும் நம்ப முடியுமா உங்களுக்கு வந்து? அதுதான் அவரோட வெற்றி. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா சேவை பண்ணிட்டு உங்க தேர்ந்தெடுத்ததுல முதல்ல நாங்க சந்தோஷப்படுறோம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா விருது விழா நடத்தினாலும் சரி, உங்களுக்கு வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 பேர்த்த வந்து தேர்ந்தெடுத்து மாற்றுத்திறனாளி, திருநங்கைகள், ஆதரவு இல்லாதவங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏபிஜே உணவு வங்கி நடத்துறதுனால ஃபர்ஸ்ட் சேவையை நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 5 கிலோ அரிசி கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு வைப்போம். உங்களுக்கு இலவசமா தானமா கொடுத்தவங்களுக்கு வந்து அதை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டு நம்ம சொல்லிடணும், அவரே கஷ்டத்துல இருக்காரு உங்களுக்கு வந்து அப்படிதான் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம். சார் இந்த மாதிரி பண்றோம் சார், உங்களுக்கு உங்க சார் வேணா கஷ்டப்படுறவங்க தான் கஷ்டப்படுறவங்களை பத்தி நல்லா தெரியும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்மள மாதிரி ஒருத்தர் நம்மள மாதிரி வந்து மாட்டிருக்காரு. உங்களுக்கு வந்து அவர் கேட்ட உடனே நம்மளால முடிஞ்சது ஏதாவது வந்து அதாவது பிடிக்க எடுத்தாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாரு, கேட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 சிப்ப அரிசி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மக்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க தானமா கொடுக்கறது உதவி இருக்காரு. உங்களுக்கு அதுக்கு முதல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறுவனத்தின் சார்பாக நன்றி சொல்லிக்கிறோம். உங்களுக்கு வந்து மென்மேலும் நீங்க சிறப்பா வளரணும் சார். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை உருவாக்குறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இது இருக்கு. உங்களுக்கு வந்து அதுக்கு என்னைக்குமே நம்ம சப்போர்ட்டா இருப்போம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.